வீடுகளில் ஜொலிக்கும் கந்தில் விளக்குகள். அதுவும் தீபாவளி தினத்தில் நமது ஊரில் தீப விளக்குகள் ஏற்றி வீடுகளை பிரகாசமாக செய்வதும் வழக்கம். அதுபோல் 5 நாட்களுக்கு வெகு விமர்சையாக தீபாவளி பண்டிகை கொண்டாடும் கந்தல் விளக்குகளும் வீடுகளும். அதுவும் கிறிஸ்மஸ் ஸ்டோர் போல. கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு வீடுகளில் முன் தொங்கவிடப்படும் ஸ்டார் போல தீபாவளிக்கும் கந்தல் விளக்குகளை தொங்கவிடுவதும் வழக்கம். குறிப்பாக அடுக்குமாடி கட்டிடங்கள் உள்ள வீடுகளில் வரிசையாக கந்தல் விளக்குகள் மின்னுவதும் கண்களுக்கு விருந்தளிக்கும். அதேபோல் பாரம்பரிய கந்தலில் காகிதங்களால் வடிவமைக்கப்பட்டவை ஆகும். தற்போது காலத்திற்கு ஏற்றாற்போல உருமாற்றம் பெற்று மூங்கில், துணி, LED விளக்குகள் என கந்தல்களில் பலவிதங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தற்பொழுது எந்திரங்கள் மூலம் தயாரிக்கப்படும் சீன தயாரிப்பு கந்தில்களும் பெருகிவிட்டன. அவை குறைந்த விலையிலும் கிடைக்கிறது. எனினும் கைகளால் உருவாக்கப்படும் பாரம்பரிய கந்தல்களுக்கு மக்களிடையே மவுசு குறையவில்லை. விலையும் அதிகமாக இருந்தாலும் அதற்கு அதிக வரவேற்பு இருக்கிறது. இந்த கந்தல் விளக்கு உருவான கதை. மும்பையில் மாகிம் மாட்டுக்கான் சிட்டி லைட் பகுதியில் உள்ள கந்தில் கல்லியில்தான் முதல் முறையாக கந்தல் விளக்குகள் விற்பனைக்கு வந்தது. இந்த கல்லில் 19வது நூற்றாண்டில் இஸ்லாமிய கலைஞர்கள் குடியேறினர். ஆரம்பத்தில் அவர்கள் இஸ்லாமிய பண்டிகைக்கு நேர்த்தியான கந்தல் விளக்குகளை வடிவமைத்து விற்பனை செய்து வந்தனர். அது காலப்போக்கில் இந்து பண்டிகைகளுக்கும் இந்த விளக்குகள் விற்பனை செய்ய பெரும் பகுதிகளாக கந்தில் கல்லி மாறியது. தற்பொழுது அந்த பகுதியில் கந்தில் விளக்கின் அடையாளமாக மாறியுள்ளது. இது வெளிநாடுகளிலும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பாரம்பரிய காகிதத்தில் தொடங்கி LED விளக்குகள் வரை பல வகையான இந்த விற்பனை செய்யப்படுகிறது. அதில் தொடக்கம் 250லிருந்து 5000 ரூபாய் வரை கந்தில் விளக்குகள் விற்பனை செய்யப்படுகின்றன. கந்தில் கல்லியில் தயாரிக்கப்படும் விளக்குகள் மும்பை முழுவதும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதியாவது குறிப்பிடத்தக்கது.